இதெல்லாம் இந்தியாவுக்கு சப்ப மேட்ரு சால்ட் வாட்ரு. நமீபியாவோட 2வது வேர்ல்ட் கப் மேட்ச்ல இந்தியா 96 ரன் வித்தியாசத்தில் இப்போ ஜெயிச்சிருக்காங்க. டாஸ் வின் பண்ணி நமீபியா வந்து இந்தியாவை பேட் பண்ண வச்சாங்க. இஷான் கிஷன் ஒரு செம்ம ஸ்டார்ட் கொடுத்தாரு. சஞ்சு சாம்சன் 3 6 செம்மையாக அடிச்ச பிறகு அவுட் ஆயிட்டாரு. இஷான் கிஷன் 50 போட்டாரு. பாண்டியாவும் தூபேவும் ஒரு கட்டத்தில் ஆடும்போது இந்தியா எப்படியும் ஒரு 240 ரன் தாண்டிரும் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தா எங்கேருந்து வந்தாருன்னு தெரியல. இந்த எராஸ்மஸ் செம்மையாக bowling பண்ணி ஒரு 4 விக்கெட்டை இது பண்ணாரு. இந்தியா ஒரு 209 ரன் அடிச்சாங்க. நமீபியாவில் ஃபைலிங்க்கு கொஞ்சம் நல்லா ஆடினாப்ல. பட் அவர் அர்ஷதீப் ஒரு டிசீவ் பண்ணி ஒரு ஸ்லோவர் பால்ல தூக்க அடுத்து வருண் சக்கரவர்த்தி போட வரும்போது நமீபியாவுக்கு என்ன ஆடுறதுனே தெரில. அண்ட் நினச்ச மாதிரியே இந்தியா வந்து ஒரு 96 ரன்ஸ் வித்தியாசம் வச்சிட்டாங்க. 2வது மேட்ச்சில் மோஸ்கா பிரதர்ஸ் இட்டாலிக்கு அவங்களுடைய முதல் வெற்றியை வந்து பதிவு செஞ்சிருக்காங்க. இந்த மேட்ச்சில் நேபாள் தான் ஃபேவரட்டாக இருந்தாங்க. பட் ஆனால் மோஸ்கா பிரதர்ஸ் 2 பேருமே ஒரு விக்கெட் கூட விடாமல் 123 ரன்ஸ் ஈஸியாக அடிச்சு முடிச்சிட்டாங்க. அதுவும் 12.3 ஓவரில். இப்போ அந்த குரூப் வந்து செம்ம ஓப்பன் அவுட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் கோவஸ்ட் ஸ்ரீலங்கா ஓமான காலி பண்ணிட்டாங்கன்னு சொல்லணும். தாசன் சனக்கா 20 பால் ஒரு 50 போட்டாப்ல. அது மட்டும் இல்லாமல் பான்கா ராஜபக்சே மெண்டிஸும் 50 போட்டிருந்தாங்க. 20 ஓவரில் 225 ரன் அடிச்சாங்க. இதை அடுத்த ஆடின ஓமான் 120 ரன்னுக்கு காலி ஆயிட்டாங்க. ஸோ 105 ரன் வித்தியாசத்தில் ஒரு பெரிய வின்னு. ஓமான் தரப்பில் நதீம் மட்டும் ஒரு 50 போட்டாப்ல.